நண்பர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்கு வருகின்ற பெயர்ச்சி எத்தகைய பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். துலா ராசிக்கு இதுநாள் வரை 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் 10ஆம் இடமான கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். 10ல் குரு வரும் பொழுது பதவி பறிபோகும் என்ற பழமொழி உண்டு. அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3-6க்குரிய அசுபரான துலா ராசிக்கு 3-6 என்ற இரு ஆதிபத்திய அசுப ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பதவி மாற்றத்தை அதாவது பதவி மாற்றத்தை கொடுக்கும், பதவி உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் துலா ராசிக்கு ஒரு நல்ல உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல நீண்ட நாட்களாக கார் போன்ற வாகனம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் போன்ற எண்ணமுடைய துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு அதற்கான காலங்கள் கணிந்து வரும். இந்த ஆண்டு அதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீண்ட நெடிய நாட்களாக உத்தியோகம் கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்த துலா ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த மனதிற்கு பிடித்த உத்தியோகம் அமையும். அதே போல சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசையுடைய துளாராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு சுயதொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. புதியதாக சுயதொழில் ஆரம்பம் செய்வார்கள் இந்த துளாராசி நண்பர்கள். இந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கு அற்புதமான ஆண்டு. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனப்புழக்கம், பொருளாதார முன்னேற்றம், நல்ல பொருளாதார முன்னேற்றம் துளாராசிக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.